நமாஸ் படிக்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல எக்ஸசைஸ் சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லலாம். பிகாஸ் இப்போ வந்து நம்ம நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இறைவன் குர்ஆனிலே திட்டத்தெளிவாக கூறியிருக்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விடயங்களில் இருந்து பாதுகாக்கும், தடுக்கும் என்று. இந்த தொழுகையை ஐவேளையும் நாங்கள் தொழுகிறோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் என்று இருக்கிறது. கடந்த 7 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஏஆர் ரஹ்மான் பேசிய ஒரு வீடியோ அதிகமானவர்களால் பகிரப்பட்டு வருகிறது. தந்தி டிவியினுடைய ஒரு பேட்டியில் அங்கே இருந்த ஒரு நிருபர் ஏஆர் ரஹ்மானை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீர்கள், சினிமாவிலே உச்சம் தொட்டவராக இருக்கிறீர்கள், ஆனால் மது, மாது, ஸ்மக்லிங் போன்ற விடயங்களில் இதுவரை ஏன் நீங்கள் மாட்டவில்லை என்று கேட்கிறார். அதற்கான ரகசியம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஏஆர் ரஹ்மான் சிரித்துக் கொண்டு ஒரு பதிலையும் சொல்லுகிறார். நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான முக்கிய காரணியை இந்த தொழுகைதான். ஒரு நாளைக்கு 5 வேளை நமாஸ் செய்கிறேன். அவ்வாறு செய்வதன் ஊடாக மன ரீதியான ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே போல பாவமான காரியங்களில் இருந்து இந்த தொழுகை என்னை தடுக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதை கேட்டு நிருபர் அதிர்ச்சி அடைந்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் இந்த காணொளிக்கு பல பின்னூட்டல்களும் வந்த வண்ணமே இருக்கிறது. நீங்கள் சொல்லுவது போல தொழுதால் பாவமான காரியங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளலாம் என்று கூறுகிறீர்கள், ஆனால் இசையும் ஹராம் தானே, அப்போது அதனை ஏன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியை அதிகமானவர்கள் கேட்ட வண்ணமே இருக்கிறார்கள்.